குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக புருஷாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். குரு பயிற்சி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை ஏற்படக்கூடிய பயிற்சி. குரு பயிற்சியால் பல நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியால் என்ன பலன் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரு என்பவர் யார், அவர் எப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு செய்வார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். குரு என்பவர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர், தனக்காரகர். ஒருத்தரோட வருமானம் எப்படி இருக்கும், ஒரு குடும்பத்தின் வருமானம் நிலை எப்படி இருக்கும், சம்பாத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறவர் தான் குரு. அது மட்டும் இல்லைங்க, குரு என்பவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருக்கிறாரு, வழிகாட்டியாக இருக்கிறாரு, அறியாமையை போக்குறவராக இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பிறர் துன்பத்தை நீக்குபவர், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரக்கூடியவர். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை குருவின் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். குரு அப்படின்னாலே ஒருத்தர் யாரோட ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒழுக்கமுடையவராக இருப்பார். கௌரவம் அப்படிங்கிறது அவருக்கு எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு அன்பான பேச்சு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். குரு அப்படின்னாலே பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். குரு பார்க்குறாரு அப்படின்னாலே செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தோட தன்மையை அதிகப்படுத்தி விடுவார், ஒரு வடி மேலே தூக்கிடுவார், ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ நடக்குது. குரு பார்த்தீங்கன்னாக்க குரு பலத்தை இதை வச்சு தான் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே குரு என்ன நிலையில் இருக்கார், அந்த நாட்களோட குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதே போல் எப்பேற்பட்ட தோஷத்தையும் நீக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா அந்த குரு தான். ஜாதகத்திலையும் சரி மற்ற நிகழ்வுகளையும் தோஷத்தை நீக்கிறவர் குரு தான். குருவால் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். குருவுக்கு நட்பு பகை பேதகங்கள் கிடையாது. நல்லவர் கெட்டவர் பார்க்க மாட்டார். நல்வழிப்படுத்துகிறதே ஒரு வேலை. நல்ல விஷயங்களை கொடுக்கறது மட்டும்தான் அவராக இருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்குறவர் தான் குரு. ஜோதிடத்தில் குரு அப்படிங்கிறவர் வந்து மூலவராக இருக்கார். ஜோதிடத்தின் மூலவர், ஜீவனக்காரகர் அப்படின்னு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தான் குரு. அப்போ குருபலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஜோதிடத்தில். குருவில்லாத வித்தை பால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி குருவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. குரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் குரு அப்படிங்கிறவர் அவ்வளவு சிறப்புக்குரியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறதுல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துல மாறிட்டார். களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு வந்துட்டார். குரு வந்ததுனால ஸ்தான பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, 7ஆம் இடத்துல குரு வந்துட்டார். சமசப்தமாக விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாகவே நேரடியாக பார்க்குறார். அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் நடத்துகிறோம். அடுத்து தொழில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு, வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. வேலைக்காக தெரிஞ்சு அலைஞ்சது, அப்ளிகேஷன் போட்டது, மெயில் அனுப்புனது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் ரெக்கவர் ஆகி உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது.
அதை வந்து மறுபரிசீலனை பண்ணி திரும்ப அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தொழில்களில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பிரிந்து சென்ற கணவன் மனைவி, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரிந்து போன கணவன் மனைவிலாம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, இப்போ நிம்மதி ஏற்படும். அடுத்து 2ஆம் திருமணத்திற்காக வெயிட் பண்ண விருச்சிக ராசி நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் அமையும். 2வது குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் நன்மை உண்டாகும். சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் இப்போ சொல் பேச்சு கேட்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க போகுது. தாம்பாத்திய சுகம் அப்படின்னு சொல்லி களத்திர சுகம் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குது விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே திருமணம் நடந்துடும். திருமணம் கைகூடி வரும். காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். ஆமாம், தனக்கு பிடித்த பொண்ணு தான் கண்ணு முன்னாடி வருவாங்க. தனக்கு பிடித்த கனவு கண்டு வச்சுருந்த கணவர் இப்போ கண்ணு முன்னாடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் தனது லைஃப் பார்ட்னர் இனம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. தனக்கு பொருத்தமான துணையை தான் தேடிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிற நிகழ்ச்சிகள், சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே நடக்கும். திருமணம் நடக்கும். திருமணம், நிச்சயதார்த்தம், காதல் திருமணங்கள் நிச்சய திருமணங்களாக மாறுறது, பொன் பொருள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு உயர்றது, சந்தோஷம் பல மடங்கு சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் குரு பயிற்சியால் உங்களுக்கு ஏற்பட போகும் மிகப்பெரிய நன்மைகள். அடுத்து பார்க்கணும்னா, உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். வாக்கு பலிதம் ஏற்படும். எண்ணங்கள் பலிதமாகும். சொல் செயலாகும். இப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் இருக்குது. இதுவரையும் எடுத்த முயற்சிகள்லாம் இப்போ தான் வெற்றி பெறும். விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தைகளோட பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, குடும்ப மூத்தவர்களோட பிரச்சனை, அப்பா அம்மா, மனைவி, மனைவியோட மாமா, அது மட்டும் இல்லாமல் மாமனார் மாமியார் கூடலாம் பிரச்சனைகள் இருந்து வந்தது, சண்டைகள் இருந்து வந்தது, வம்பு வழக்குகள் இருந்து வந்தது, கடன் நிறைய இருந்தது, எக்கச்சக்கமான கடன் இருந்தது. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏகப்பட்ட கடன், நோய், மருத்துவமனை செலவு, ஏகப்பட்ட செலவு. அந்த செலவுகள்லாம் அந்த காலத்தில் அதுக்கு நேர் எதிர்மாறான பலன்களை இந்த குரு வந்து உங்களுக்கு தரப்போகிறார். உங்களோட மருத்துவமனை செலவு குறைய போகுது. நோயோட பாதிப்புகள்லேருந்து விடுதலை அடைய போகிறீங்க. கடன் சுமை குறைய போகுது. எவ்வளவு கடன் வாங்கியிருந்தீங்களோ அந்த கடனை கட்டக்கூடிய வருமானம் வரப்போகுது. ஒரு பெரிய வருமானம் வரப்போகுது. 11ஆம் இடத்துல பார்க்குறார். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். குரு பார்த்தா என்ன பண்ணுவார்? கோடி நன்மைகளை தருவார். பார்க்குற இடத்த வளர்த்து விட்டுருவார், பெருசாக்கி விட்டுருவார். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, மிகப்பெரிய லெவலில் வளர்த்து விட்டுற போகிறார். அப்போ செய்கிற தொழில் மூலமாக பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. முதலீட்டு முறையில் லாபம் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கிறதுன்னு பல்வேறு லாபங்களை, தொழில் பார்ட்னர்ஸ் லாபம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு லாபத்தை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது. அதே போல் ராகு கேதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்களால என்ன நடக்கும்னா, ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க, உறவுகள் தேடி வரும். பிரிந்து சென்ற உறவுகள், பிடிக்கலன்னு போனவங்க,
பகை உணர்வோடு இருந்தவங்களாம் நட்போட திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய விஷயமே இப்போ தான் ஏற்படும். விருச்சிக ராசினியர்களுக்கு நீண்ட காலமாகவே கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலே இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து வந்தது. பல பேரோட வாழ்க்கையில் இருந்தது. அது உங்கள் வாழ்க்கையிலே இருந்திருக்கும். இப்போ தான் ஒரு புரிதலே வரும். இவர் எப்பேற்பட்டவர், இவர் மனைவி எப்பேற்பட்டவர், எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எது சந்தோஷமாக இருக்குது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ தான் ஒரு புரிதலே வரக்கூடிய காலகட்டமாக கணவன் மனைவி புரிதல், அந்யோன்யங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் ஒருத்தருக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள், பிரிஞ்சு போன நண்பர்கள், வாக்குவாதத்தில் பிரிந்து போன நண்பர்கள்லாம் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. அதே போல் புகழ் கிடைக்கிது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, பணம், மரியாதை இவை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு கிடைக்க போகிற அருமையான விஷயம். கூட்டு முயற்சி வெற்றி தரும். குடும்பத்தோடு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, தொழில் சார்ந்த முயற்சியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி தரும். மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. ஆமாம், அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்களை நீங்கள் நிறைய செய்ய வேண்டி வரும். விருச்சிக ராசி நண்பர்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெரும் பணம் சேரும், பெரும் பொருளாதாரம் சேரும், என்ன பலிதம் ஏற்படும், நிரந்தரமான பிடிச்ச வேலை கிடைக்கும், பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கும், பிடிச்ச பொண்ணு அமையும். ஆமாம், பிடிச்ச வரன் அமையுவாங்க. தன் குணத்துக்கு ஒத்த மாதிரி நண்பர்கள் அமைவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. தொட்டதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய அமைப்பு. லாபமாக இருக்க இடத்த தான் இனிமேல் தொடுவீங்க. இதுவரை நிறைய நஷ்டப்பட்டாச்சு, ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்திச்சாச்சு விருச்சிக ராசி நண்பர்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் லாபமாக வரக்கூடிய அமைப்பு. உங்களோட அனுபவமும் ஒரு பார்வையும் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரப்போகுது. குடிப்பழக்கத்தில் இருந்தவங்களாம் குடிப்பழக்கத்தை விட்டுருவாங்க. குரு பயிற்சி இருக்கு இல்லையா, குரு பார்வையால் என்ன நடக்கும்னா கெட்டவராக இருந்தவர் நல்லவராக மாறிடுவார். மனம் மாற்றம் ஏற்படும். கெட்ட பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை ஏற்படும். நல்ல விஷயங்கள் காதுகளில் வந்து கேட்கும். இதுவரை கேட்காத நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் காதில் செவி மடுக்கும், செவியில் கேட்கும். அது எண்ணமாக மாறும், செயலாக மாறும். அதனால் வெற்றி ஏற்படும், புகழ் வரும், கௌரவம், சந்தோஷம், பதவி இவையெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ண சூழ்நிலை வந்துருச்சு. உடல் ஆரோக்கியம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பணம் தான் வந்துருச்சு இல்லையா, இனி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்கள் காட்டில் தான் மழை பெய்ய போகுது இந்த வருஷம், குரு பயிற்சியால், குரு பார்வையால். ஆமாம், மிகப்பெரிய சந்தோஷமும் வெற்றியும் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ராசியாக இருக்குது. உங்கள் ராசியை பொறுத்த வகையில் நீங்கள் குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். அதே போல் குருமார்கள் ஆசீர்வாதத்தை பெறுறதுனால இன்னும் மேலும் முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களோட ஜீவசாதகத்தில் லக்கணம் ராசி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, குரு என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக உங்களோட முயற்சியை செயல்படுத்துங்க. உங்கள் காட்டில் மிகப்பெரிய பணமழை பொழிய போகுது. அது எதை ஒட்டி அந்த பணமழை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செயல்படுங்க. ஜோதிட ஆலோசனைக்கு கீழே இருக்க நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. முழு ஜோதிடத்தையும் நீங்கள் தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை செழுமையாக்குங்க. ஒரு அருமையான குரு பயிற்சி, லாபம் தரும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே.